இப்போ நம்ம ஏதாவது வேலை தேடும்போது நம்ம வந்து டைரக்டா நம்ம ஏஜென்ட் கிட்ட போவோம், இல்லைன்னா கன்சல்டன்சி அந்த மாதிரி கிட்ட நம்ம போவோம். பட் டைரக்டா கம்பெனி நம்ம போகலாம், பட் அது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகலாம். ஸோ அதனால நம்ம டைரக்டா ஏஜென்ட் கிட்ட போறோம். பட் ஏஜென்ட் என்ன பண்றாங்க, காசை வாங்கிக்கிட்டு. அது உனக்கு ஒன்றும் நடந்துச்சு இல்ல? அது ஆமா, நானும் ஓமன்லேயே ட்ரை அது ஓமன்லே தானே? ஓமன்ல ட்ரை பண்ணது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. எங்க ஒரு பையன் ஒருத்தன் இப்படி பண்ணது. ஒரு இடத்துல காசு வாங்குற காசு மேட்டர் சொல்றியா நீ? அதேதான். அது என்னன்னு அவங்களுக்கும் தெரிய மாதிரி சொல்லு. கண்டிப்பா. உனக்கு எங்கேயோ நீ போய் மாட்டியிருக்கேன்னு தெரியும். கண்டிப்பா. நம்ம ஆல்ரெடி நம்ம ஓமன்ல இருந்துட்டு வேற நாட்டுக்கு ட்ரை பண்ணலாம், லைக் யூரோப், யூஎஸ்ஏ அந்த மாதிரி கனடாக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் மூலமாட்டு. அந்த டைம் நிறைய ஏஜென்ட் கிட்ட நான் வந்து டைரக்டா போயிட்டு அவங்கள என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு எல்லாமே கேட்டேன். பட் எனக்கு லாஸ்டா ஃபைனலா ஒரு இடம் வந்து ஓகேவான்னு தோணுச்சு. ஏன்னா அங்க மட்டும் தான் கம்மியா இருந்துச்சு. கொஞ்சம் குளுகுலுன்னு இருந்துக்கான குளுகுல எல்லாம் யூரோப் குளுகுலுன்னு இருக்கும், பறக்கலாம் குளுகுலுன்னு இருந்திருக்கும் போல நினைச்சு. அவங்க டோட்டலா 400 ரியால் சொன்னாங்க. 400 ரியால் பேப்பர் ஒர்க்குக்கா? மொத்தமா ஜாப் எல்லாமே 400 ரியால்ல முடிச்சு தந்துறேன். 400ல ஏத்தி விட்டலாம். ஒர்க் பெர்மிட் எல்லாமே 400 ரியால் உனக்கு அனுப்பிச்சு விட்டலாம் சொன்னாங்க. விசா, ஒர்க் பெர்மிட் எல்லாமே, பேப்பர் ஒர்க் எல்லாம் சேர்த்து 400 ரியால் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 100 ரியால் அட்வான்ஸா கேட்டாங்க. சரி, 400 ரியால் மொத்தமா கேட்கல? மொத்தமா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லலாம். அவங்க இனிஷியலா மட்டும் கொடுத்து பே பண்ணல. காசு இருக்கவங்க மொத்தம் கொடுத்தா சிலர் மாட்டிக்கிறாங்க. சோ நான் வந்து 100 ரியால் கொடுத்தேன். 100 நம்ம ஒரு காசு 20,000 வரும். சரி, அதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ 1 இயர் ஆச்சு. எந்த கேட்கும் போதெல்லாம் ஸ்டில் ப்ராசஸிங் அந்த மாதிரி பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி. இது எத்தனை மாசம் இருக்கு நீ கொடுத்து? ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. இன்னும் நம்பிக்கை இருக்கா? நம்ம அவ்வளவுதான் போச்சுன்னா. அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க, இப்போ 100 ரியால் கொடுத்தாச்சு, அவங்க அப்படி எதுவும் இல்லாட்டா 50 ரியால் வந்து அவங்களோட பேப்பர் ஒர்க்குக்கு. சரி, பேப்பர் ஒர்க் எடுத்துட்டு மீதி 50 ரியால் இருக்கு, நீங்க வந்து வேற ஏதாவது கண்ட்ரிக்கு விசா ட்ரை பண்றீங்களா? சோ அவங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வராங்க. அடுத்து இந்த 50 ரியால் வாங்குறது பாக்குறாங்க. 50 ரியால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த 50 ரியால் சொல்றாங்கன்னா நம்ம இந்த 50 ரியால பின்னாடி சுத்த மாட்டோம். காசு தாங்க நம்ம ஒரு மாதிரி போய் வாங்குக்கு போக மாட்டோம். ஏன்னா நமக்கு வேலையை முடிச்சிட்டு காலையில சாயங்காலம் வருவோம். வெள்ளிக்கிழமை லீவு, வெள்ளிக்கிழமை ஆபீஸ் க்ளோஸ், எங்க டைம் இருக்கு. அதனால அவங்களுக்கு தெரியும். அதனால பிளான் பண்ணி தான் அவங்க 100 ரியால் ஃபர்ஸ்ட் வாங்க. 50 ரியால தானே நீ யாரும் போய் கேட்க போறது என்னதுன்னு அந்த மாதிரி. ஆனா எல்லா கம்பெனிலயும் இப்ப சில கம்பெனில வந்து 1000 ரியால் 1500 ரியால் எல்லாம் கேக்குறாங்க. அந்த கம்பெனில மினிமம் ஒரு அமௌண்ட் 500 ரியால் அந்த மாதிரி பே பண்ண சொல்றாங்க. 300 ரியால் 500 ரியால் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்களா நீ கொடுத்தவங்க யாராவது உனக்கு? நிறைய 2-3 எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட்லயே. இப்ப இத பத்தி நம்ம பேசும்போதுதான் அந்த அதோட ஒவ்வொன்னா வெளியே வருது. நான் இந்த மாதிரி கொடுத்து மாட்டிருக்கேன், எவ்வளவு கொடுத்துருக்கேன், நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன். 1500 ரியால் எவ்வளவு ஆச்சு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் 3 லட்சம், கிட்டத்தட்ட 3 லட்சம் கிட்ட வருது. 2.25 கிட்ட வருது. எல்லாம் ஒரு ஆசை. இங்க வந்து அது எதுக்கு ட்ரை பண்றாங்க நம்ம பசங்க? இங்க பேசிக்கா ஒரு 130 ரியால் 150 ரியால் குள்ளதான் சேலரி கிடைக்குது. சோ நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் பொறுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பளம் பாக்கலாம். ஒரு லைக் ஒரு 80,000 90,000 எல்லாம் அவங்க ஆஃபர் பண்றாங்க. அதுதான் மெயின், ஆஃபர் பண்றாங்க. உங்களுக்கு 90,000 எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சோ நம்மள ஆசை காட்டி, இந்த சதுரங்க வேட்டை மாதிரி நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஆசையை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. நம்ம அது கீழே விழுந்துருவோம். யாரா இருந்தாலும் விழுந்துருவோம். ஏன்னா நம்ம பழச நினைச்சு பார்ப்போம், நம்மளோட பாஸ்ட. நம்ம இவ்வளவுதான் கிடைக்குது, சோ இவ்வளவு கிடைச்சா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் சீக்கிரமா கடன் அடைக்கலாம். இப்போ என்ன பிளான்? அத காசை வாங்குற மாதிரி பிளானா? இல்ல நான் அவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு 50 ரியால் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டேன். பட் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. ஆபீஸ் இருக்கா? இப்போ ஆபீஸ் இருக்குதான், பட் லொகேஷன் மாத்திருக்காங்க. கம்பெனி பேரா? கம்பெனி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி அமௌண்ட் கொடுத்து இதாயிருக்காங்க. பட் அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சான். சோ எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கை விரிச்சிட்டாங்க. அடுத்த கம்பெனி தொடங்கிருக்காங்க. இதானே இவங்களுக்கு தொழிலே. இது அவங்களுக்கு வேலை. இது நமக்கு வேலை. இது கொடுத்து ஏமாறுறது. கரெக்ட், 100% கரெக்ட். ஆமா. அதனால இதே மாதிரி யாராவது ஒமார்ல இருந்து நிறைய பேர் மாட்டிருக்காங்க. ஏன்னா 50 ரியால் 100 ரியாலுக்காக இனி கேட்க போனோமா, இதெல்லாம் அங்க விட்டுருவோம். அந்த மாதிரிதான் தோணிதான். அவங்க தப்புகள் நம்ம குடுக்குற ஆள் இருந்தா அவங்க தப்பு செய்ய ஆள் இருக்கதான் செய்யும். வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. உங்களையும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்தவங்க இருப்பீங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. சரிதான். சோ இனியும் ஏமாறாம இருங்க. நீங்க ஏஜென்ட் நம்புறீங்க, கன்சல்டன்சி நம்புறீங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை தீர விசாரிங்க. பட் அது தீர விசாரிக்க எல்லாமே அவங்க நம்ம நம்புற மாதிரி ஃபுல் என்ன சொல்ல ட்ரஸ்டபிளா தான் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம அதை நம்பிடுவோம். பட் கடைசியா பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல ஏமாந்துதான் இருக்கும்.
அது நம்மளோட காசா தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு 100 ரியால் இப்ப என்ன மாதிரி ஒரு 10-100 பேரை பிடிச்சா போதுமே அவங்களுக்கு வேற என்ன வேணும். ஆமா. சோ இனியும் நீங்க நம்புங்க, கண்மூடித்தனமா நம்பாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம் நாங்க. நானும் ஏமாந்துருக்கேன், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஏமாந்துருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோட சர்க்கிள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாந்துருக்காங்க. ஸோ இனியும் ஏமாறாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு காசும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ அது இந்த மாதிரி அது சாப்பிட்டா கூட நம்ம திருப்தியா சாப்பிட்ட சொல்லி நிம்மதியா இருப்போம். பட் இந்த மாதிரி கொடுத்தா என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ பாத்துக்கோங்க, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, நான் என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணேன், கம்பெனி நேமு எல்லாமே அந்த ப்ரூஃபா போடுறேன், நான் ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. அது எதுக்கு போடுறேன்னா எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காம இருக்குன்னு சொல்லிதான். அது நம்ம வேற யாரும் இல்ல, சேட்டா தான் டைரக்டா அனுப்புறது. அவர் இன்னும் நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ அது எதை நம்பி ஓபன் பண்றாரு? நம்மள மாதிரி ஏமாறவங்க நிறைய இருக்காங்க, புதுசா ஆட்களுங்க வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டெய்லி ஃபிளைட் வருது போகுது, இவ்வளவு பேர் வருவாங்க, நினைச்சு பாருங்க. சோ நம்ம ஏமாந்துகிட்டே இருக்கோம், அவங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் லைஃப்.